பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் ஒரு விசை கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது வெறுமையாய் திரும்பி வராது. இந்த வார்த்தைகள் அத்தனை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறபடியால் அவைகள் நிறைவேறும். நம்மளுக்குள்ளும் ஜீவனே அது தருகிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இன்றைக்கும் கோஷேன் நாட்டில யோசேப்பை சந்திக்க வரும்படி யூதாவை தனக்கு முன்பாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்புகிறார். அவர்கள் கோஷேனிலே சேர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் ஆதியாகமம் 46 அதிகாரம் 28 வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த கோஷேன் நாட்டிலே அவர்களை சந்திக்கும்படி கர்த்தர் முன்குறித்தார் என்றார். அங்கு அந்த முன்குறிக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு அபிஷேகம் நிறைந்த இடமாகவும் அங்கே ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் பிரிந்த உறவுகள் மறுபடியும் சேரும்படியாக கோஷேன் நாட்டை தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல அவர்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு யோசேப்பு தன் தகப்பனின் சகோதரர்களை மறுபடியும் காண செய்த இடம் அது. அவர்கள் கட்டிப்பிடித்து அவர் அழுது யோசேப்பு தன் சகோதரர்களுக்கும் தன் தகப்பனுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் முன்குறித்த இடம். எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், பார்வோனிடத்தில் அவன் தகப்பனும் சகோதரர்களும் வரும் பொழுது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? பார்வன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டார். நீங்கள் கோஷேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி அந்த நாட்டில் கோஷேன் நாட்டில் குடியிருக்கும்படி பார்வோன்ட்ட நீங்க இப்படி சொல்லுங்க, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகி நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அதே ஆதியாகமம் 47:6 மேய்ப்பர்கள் அந்த இடத்துல அவர்கள் மேய்ப்பர்களாய் வந்தபடினால் அவர்கள் ஆடு மாடுகளை விசாரிக்குவதற்கு தலைவராக வைக்கலாம் என்று சொல்லி ராஜா அந்த பார்வோன் யோசேப்பிடத்தில் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த கோஷேன் என்கிற வார்த்தை, கோஷேன் நாடு தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்ட வார்த்தையும் வல்லமையினால் நிரப்பப்பட்ட தேசமா இருக்கிறபடியில் அடிமையா இருந்தவர்களும் சரி, இல்ல தரித்திரத்தில் இருந்தவர்களும் சரி, பஞ்சத்தினால் அடிபட்டவர்களும் சரி, அந்த இடத்துல வரும்பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைவர்களாய் மாற்றுகிறார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் கர்த்தராகிய தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட அந்த கோஷேன் தேசம், அந்த கோஷேன்ங்கிற நாடு அவர் ஆசீர்வதிக்கிறார். அங்க இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அங்க வருகிறவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த தேசத்துக்குள் உட்பிரவேசிக்கிறவர்களை அவர்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு யோசேப்பின் குடும்பத்தின் தேவனாய் கர்த்தர் அங்கு கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படி அதை தெரிந்து கொண்டார் என்றார். இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை அறிக்கையிடுவீர்கள் என்றால் நிச்சயமாக பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆதியாகமம் 47:6 எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தினுடைய நல்ல இடத்தில் உன் தகப்பனை உன் சகோதரி குடியேறும்படி செய். அவர்கள் கோஷேன் நாட்டிலே குடியிருக்கலாம். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி நல்ல இடம் என்று சொல்லப்படுகிறது. கோஷேன் நாட்டிலே அவர்கள் குடியிருக்கும்படி செய் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி, இந்த வசனங்களை சொல்லி, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்கள் மூலம் இந்த கோஷேன் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் நன்மையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உங்களால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தியானிப்பீர்களா? அறிக்கையிடுவீர்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.